பிரதர்ஸ் மட்டும் வந்திருக்காங்க மட்டும் பார்த்து சொல்லுங்க. அவன் கையில் கிடைச்சானா செத்தான் அவன். ஏன் அவனுக்கு என்ன பிரச்சனை? அவனுக்கு என்ன பிரச்சனைங்க? தளபதி வந்து அவனுக்கு என்ன பிரச்சனை? அவனுக்கு யார் 2 பேர்? அவனுக்கு சென்னையோடு இருக்கணும். இந்த பக்கம் வந்துட்டானுங்கன்னா அவனுக்கு சோழியே முடிச்சிருவான். கண்டில் பார்த்தானா அவனுக்கு செத்தானுங்க. அவனுங்க 2 ஓட்டு அவருக்கு போட்டான். ஏன் போட்டேன்னு தினமும் நைட்டு உட்காந்து அழுந்துட்டு இருக்கிறான். அந்த ஆளுக்கு போட்டேன்ட்டு அவெல்லாம் ஒரு ஆளு. 2026 ரெட் அண்ட் பிளாக் அடிச்சு உடைக்கிறோம். ஸ்குவாடிவே க்ளோஸ் பண்றோம். 2026 நாங்க மட்டும்தான். 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே. ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு டிஎம்கே. உங்களுக்கும் டைம் வேஸ்ட், அவங்களுக்கும் டைம் வேஸ்ட். சீமானா ஒரு ஆளே கிடையாது. சீமானா வந்து பாத்தீங்கன்னா கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தளபதி எங்க அண்ணன் தம்பினாப்ல. இப்ப என்னன்னா பி டீம் ஏ டீம்ங்கிறாங்க. அது வந்து சீமானா எங்களுக்கு கட்டாக்கும். எங்க தளபதியை பொறுத்தளவுக்கு ஒரே மாதிரி தான், ஒரே சொல்லுக்கு தான். ஒண்ணுமே பண்ண முடியாது. எதுக்காக அதுக்கு இந்த அளவுக்கு கொச்சியா பேசுறாங்க? நான் எங்களோட வளர்ச்சியை பார்த்து தமிழ்நாட்டு எங்களுக்கு கொடுக்க ஆதரவை பார்த்து பயப்படுறாங்கண்ணா. அதுக்கு நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. எங்களோட வளர்ச்சியை பார்த்து அனைத்து கட்சிகளும் பயப்படுது. எங்கடா நேற்று வந்தவர் இன்னைக்கு கட்சி ஓப்பன் பண்ணார். தமிழ்நாடு ஒரு பக்கம் போது வளர்ச்சியை கண்டு பயப்படுது அனைத்து கட்சிகளும். பேசுறாரு கொள்கை இல்லாத கட்சி இதை வந்து வேறொரு அழிக்கணும்னு பேசுறாரு. அவங்க கட்சியில் என்னென்ன கொள்கை இருக்கு? எங்க கட்சி கொள்கை எதுவுமே இல்லைங்கிறாங்களா? அவங்க கட்சியில் என்ன கொள்கை இருக்கு? சாட்டை முருகன் வந்து எல்லாத்துக்கும் கட்சியும் பேசினாரு. மாற்றி பேசுறாங்க. அது நமக்கு தேவையில்லை. நம்ம ஆள் பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்டாகவும் இருக்கும், நேர்மையாக இருக்கும், உண்மையாக மட்டும் தான் இருக்கும். நன்றி, வணக்கம். புரியல யாரை சொல்றாங்கன்னா? யாரு தற்கொலைன்னு யாருங்க ஃபர்ஸ்ட் சொன்னா? ஓட்டு வாங்கினாங்க. அப்ப அவங்க யாருன்னா? அதே மக்கள்கிட்ட தானே இவங்களும் ஓட்டு வாங்கினாங்க. அப்ப அவங்களும் தற்கொலைங்களா? மக்கள் அனைவரும் தற்கொலைங்களா? தற்கொலை மக்கள்ங்கிறாங்களே. தற்கொலை மக்கள் எங்களை தேடி தானே வரும். உங்களை தேடி ஆதரவு வரல. இப்ப 2வது நடக்கிறது குடும்ப ஆட்சி நடக்குது. அவங்க மட்டுமே ஆளுன்னு கிடையாது. அடுத்த ஆளும் வரணும். அவங்களே தான் ஆளுன்னு கிடையாது. 2 ஆட்சியுமே இது பண்ணுது. ஒன்னு ஏடிஎம்கே, ஒன்னு டிஎம்கே. இன்னொன்னு புதுசா வரட்டும். டிவிக்கான அவர் வந்திருக்கிறாரு. அவர் வந்தாருன்னா இன்னும் நல்லது நடக்கும். இவங்களை எல்லாத்தையுமே இன்னும் ஓரமா உட்கார வைக்கலாம். இப்பயே கொஞ்சம் ஓரம் உட்கார வச்சிட்டாரு. இன்னும் நிறைய உட்கார வைக்கலாம். அவங்கள பயங்கரமா உட்கார வைக்கலாம். இப்பயே அவங்க பயந்துட்டு இப்ப கடைசியா பாத்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு 4 இருக்கும் போது அதை இதையும் கொடுக்குறாங்க. வீட்டுக்கு போய் ரேஷன் பொருள் போடுறது, லேப்டாப் கொடுக்கறது, அதை இதையும் இப்போ ஆரம்பிச்சிருக்கிறாங்க. முந்தா நாள் லேப்டாப் கொடுக்குற வேலையை ஆரம்பிச்சிருக்கிறாங்க டிஎம்கே. இப்போ ஏடிஎம்கே அவங்களும் பார்த்தீங்கன்னா அடுத்தது அவங்களும் ஆரம்பிக்கிறாங்க லேப்டாப் கொடுக்குற வேலையை. இதெல்லாம் வந்து 4 வருஷமா எங்கே போனாங்க? இப்போ உடனே வந்துட்டாங்க. 6 மாதத்தில் வந்துட்டாங்க. 4 வருஷமா எங்கே போனாங்க? 4 வருஷமா வீட்டுக்குள்ளே தூங்கிட்டு இருந்தாங்களா? எல்லாமே போயிருச்சு. பிள்ளைங்களுக்கு சைக்கிள் கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன், இதை கொடுக்குறேன், எதையுமே கொடுக்கல. 4 வருஷமா இல்லாத திட்டம் இப்போ இந்த 6 மாசத்துல வந்து கொடுக்குறாங்க. இது அதான் ஒரு ஆள் புதுசா வருதுன்னு தெரிஞ்சதுமே உடனே இறங்குறாங்க. வீட்டுக்கு ரேஷன் அரிசி அது இதுன்னு போடுறாங்க. முதியோர் உதவி பணம் அது இதுன்னு வீட்டுக்கு கொண்டாந்து கொடுக்குறாங்க. இல்லைன்னா அவங்க காலையிலேருந்து பொழுது வரைக்கும் உட்காந்துருக்குறாங்க உதவி பணத்துக்காக. சோறு தண்ணி இல்லாமல் இந்த 6 மாதம் இதில் வந்து இவங்க வேணும்னு பண்ணுறாங்க. இது நடக்கிறது வேலைக்காவது ஆச்சு. டிஎம்கே ஆச்சு, வேலைக்காவாம ஆச்சு. ஓகேங்களா? பயம். ஏன்னா ஆட்சி போயிடும். ஆட்சி போச்சுன்னா அவ்வளோதான், ஒன்றுமே இல்லை. சும்மா அப்படி டம்மியாக தான் இருக்கணும். ஆட்சி போயிடும். ஆட்சி இருக்கிற வரைக்கும் தான் அவங்களுக்கு பவர். ஆட்சி போச்சுன்னா ஒன்றும் கிடையாது. காலில் போற செருப்போடைய மிச்சமா அவங்கள மதிப்பாங்க டிஎம்கேவை. அந்த மாதிரி தான் ஒழிக்கிறது எங்களோட நோக்கம். சீமான ஒரு வேலைக்காவான அவன் ஒரு தற்குறி. சீமான ஒரு தற்குறி. அவன் பேசாதீங்க தயவு செஞ்சு. சீமான சொல்றாரு மரத்து மேல ஏறீங்க அப்படிலாம் பேசுறாரு. அவரு போய் காட்டுக்குள்ள மாடு மேய்க்கணும் 50 பேர்த்த கூட்டிட்டு போய் சோறு தண்ணி இல்லாம பண்ணானு. அதுக்கு என்ன பண்றது? சோறு தண்ணி இல்லாம 50-100 பேர்த்த கூட்டிட்டு போய் பண்ணானு. அதுக்கு என்ன பண்றது? 50 பேர்த்த சோறு தண்ணி இல்லாம காட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் வச்சுக்கிட்டு இருந்தோம். அதுக்கு என்ன பண்றது? மக்களை வந்து தலைவரை பார்க்கறதுக்கு மக்கள் ஏறி நிக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஏறி நிக்கிறாங்க. யாருக்கிட்ட? கொள்கை இல்லாம எவ்வளவு கூட்டம் இருக்குது. என்னைக்குமே தளபதி தான். அதை என்னைக்கு நாங்க விட்டே கொடுக்க மாட்டோம். எங்க நெஞ்சில உசுறுகிற வரைக்கும் அவருதான். டிவிக்கே 2026 தளபதி தான். சரியா? டிஎம்கே என்டிகே அதெல்லாம் போட்டியே இல்லை. ஒரே ஆளு தளபதி தான். சரியா? வேற ஒண்ணுமே இல்லை. காட்சி மாறும். ஆமா, அவளை ஆட்சி மாறும், காட்சி மாறும். ப்ரோ, இது டிஎம்கே நம்மளை நிறைய தாட்டி ஆண்டு நம்மகிட்ட இருக்க எல்லாத்தையும் சுரண்டிட்டாங்க. அதே மாதிரி ஏடிஎம்கே அதே மாதிரி சுரண்டிட்டாங்க. நாம் தமிழர் இப்போ இருக்கிறது 2 போட்டி தான். டிஎம்கே டிவிகேன்னு சொல்கிறாரு தலைவர். வந்து டிவிகே வந்து வந்தால் நல்லாட்சி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லோரும் நம்பலாம்.
அதனால யாரும் பயப்பட வேணாம், எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து தளபதியை ஜெயிக்க வைப்போம், அவ்வளோதான். தளபதி வந்து கட்சி ஆரம்பிச்சது நிறைய விமர்சனம் வருது இப்போ வரைக்கும் நிறைய ப்ரோ இப்போ இவன் ஒரு ப்ரோ இல்லை நல்லது பண்ண வந்திருக்கோம், அவ்வளோதான். இவன் வந்து ஒரு கடை ஆரம்பிச்சானா இவனோட எதிரி வந்து என்ன சொல்லுவாங்க, இவெல்லாம் கடை ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி பேசுவாங்கல்ல, அது மாதிரி 4 பேர் பேசுறதுதான் ப்ரோ. எதா இருந்தாலும் நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும் ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ. கொடூரமா சுதந்திரத்துலேருந்து 2020 வரைக்கும் எவ்வளோ கடன் இருக்கு, இந்த 4 வருஷத்துல எவ்வளோ கடன் இருக்குன்னு பாருங்க. மொத்தமாகவே 400 கோடி, இப்போ 4 வருஷத்துல மட்டும் எத்தனை கோடி கடன் இருக்குன்னு பாருங்க. அதே மாதிரி KN நேரு வந்து 1800 கோடி ஊழல் பண்ணியிருக்காரு. அது ஒரு வார்த்தை போய் கேட்குறாங்களா, பாலிமர் NSP கேட்குறாங்களா? ஆனால் விஜய் மட்டும் ஏன் மக்கள் மீடியாவை சந்திக்க மாட்டீங்கன்னு கேட்குறீங்க. யார் இப்போ ஆட்சியில் இருக்கா அவங்கள போய் கேளுங்க நீங்கள். சினிமாலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொச்சையாக பேசுகிறாங்க தளபதி தொடர்ந்து. சாட்டை துரைமுருகன் ப்ரோ சாட்டை துரைமுருகன் துரைமுருகனை பற்றி நம்ம பேசவே வேணாம், அவ்வளோதான் நண்பா, அவ்வளோதான். சரியா நீட்டா ப்ரோ. தளபதி மட்டும் இந்த அளவுக்கு கொச்சையாக பேசுகிறாங்க ப்ரோ. அதான் ப்ரோ சொன்னல ப்ரோ, எல்லாம் எதிரி ப்ரோ. எங்கள் அண்ணன் ஃபஸ்ட்டு என் தம்பின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு, டக்குன்னு நீ யாரா என் தம்பியாடா அப்படின்னு கேட்குறாரு சீமான்லாம். அதெல்லாம் கணக்கே வச்சுக்கிறாரு. சொல்கிறாங்களா, வேர்க்காம விளையாட முடியாது, விமர்சனம் இல்லாமல் வளர முடியாது, ஜெயிக்க முடியாது, அவ்வளோதான். வேற ஆட்சி மாறும், காட்சி மாறும். எப்பவுமே தளபதி தான், எங்கேயுமே கூட்டல பயங்கரமா இருக்குதுங்கண்ணா. கூட்டல பயங்கரமா கூட்டம் வராது, எங்க தளபதிக்கு கூட்டம் வந்தே ஆகணும். எந்த கட்சியில இந்த மாதிரி ஒரு கூட்டம் கூட்ட முடியாதுண்ணா. அதாவது நான் வந்து விக்கிரவாண்டியிலேருந்து மதுரை வரைக்கும் நான் போயிட்டு வந்தேன். சரிங்களா, எங்கள் தளபதி எங்களை நல்லா வச்சு எங்களோட பாதுகாப்பு கரெக்டாக பண்ணி கொடுத்துருக்குறோம். அப்படி அதை நம்பி தான் அங்கே வந்துக்கிறோம். கரூரில் நடந்தது வந்து ஒரு அசம்பாவிதம், நாங்கள் வந்து அதை தப்பாக நினைக்கல. சரிங்களா, நான் நம்பி எனக்கு பின்னால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் நான் கூட்டிகிட்டு வந்துக்கிறேன், வேறு மாதிரி பண்ணி வச்சுக்கிறேன். அப்படி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்னோடய தளபதி பண்ணுறது தப்பாக ரைட்டா? நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். கரெக்டு தானே? என்னோடய ஆதகத்தில் நான் எல்லா மாவட்டத்திலையும் போய் கலந்து போட்ட மீட்டிங்லாம் எல்லாம் கலந்து வந்துருக்கிறேன். என்னை நம்பி ஒரு 30 பேர் வந்துக்கிறாங்க. சேஃப்டியாக கூட்டிகிட்டு வந்து சேஃப்டியாக போயிட்டு வருவோம். நாங்கள் தளபதி அரசியல் வந்து நிறைய பேர் விமர்சிக்கிறாங்க. அதை பற்றி நான் விமர்சிக்கிறாங்கன்னா அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் 45 வருஷம் ஆண்ட கட்சியை வந்து நான் வந்து குறை சொல்ல நான் விரும்பலை. ஏன்னா இந்த நான் கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் நான் ஓட்டு போட்டுக்கிறேன். நான் வந்து தப்பு சொல்ல விரும்பல, நான் போட்ட ஆளுக்கு தான். ஆனால் இந்த வருஷம் ஒரு ஆட்சி மாற்றம் எங்களுக்கு வேணும், ஒரு 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 அங்கீகாரத்துக்காக தான் அந்த அளவுக்கு நாங்கள் பாடுபட்டுக்கிறோம். தளபதி இந்த வருஷம் வரணும். ஆனால் சீமான்னு சொல்கிறாருன்னா அவர் நான் தப்பை சொல்ல விரும்பலாம். அவர் வந்து ஒரு டைம் வேறு மாதிரி நல்லா மக்களுக்காக நல்லா பேசுகிற அப்படிங்க, நல்லா எல்லாம் பண்ணிட்டு அப்படிங்க, நான் தப்பு சொல்லலை. ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி பேசியிருக்கிறேன். நான் வந்து இது சொல்கிற அளவுக்கு இல்லை. நான் தளபதி வரணும், ஒரு மாற்றம் வரணும். எங்களுக்கு தளபதி வந்து ஒரு மாற்றம் வரும், எங்களுக்கு ஒரு நம்பிக்கை, அந்தளவுக்கு ஒரு நம்பிக்கை. கூட்ட நெரிசலில் சந்திக்குதுண்ணா ரொம்ப எல்லாருமே ரஷ்ஷாக தான் இருக்குங்க வெளியே. ஆனால் உள்ளுக்குள்ளே கட்டுப்பாடாக ஒரு நீட்னஸ் பண்ணி தான் அங்கங்கன்னு வழி பிரித்து விட்டு தெளிவாக கொடுத்துட்டு வழி அமுச்சு விட்டுட்டு இருக்கிறாங்க. தளபதி அரசியல் வந்து நிறைய பேர் எதிர்க்கிறவங்கெல்லாம் ஒரு வயிற்றுச்சலை தானே எதிர்க்கிறாங்க. இங்கே இவர் வர்றதுனால நிறைய பேர் ரொம்ப மன உளைச்சல் காலாயிட்டு நைட்டு விடிய தூக்கம் இல்லாமல் இருக்காங்க நிறைய அரசியல்வாதிங்க. தான் உண்மை. சீமான்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அவரை பற்றிலாம் பேசவே வேணாம்னா, அவரெல்லாம் வேஸ்ட்டு. அவர் வந்து ஒரு அரசியல் தரகர். அவரை பற்றி பேசுகிறதுக்கு எங்களுக்கே மனசு வரல. ஆனால் அவரை பற்றி பேசினா தான் ட்ரெண்ட் ஆகுது, புரியுதுங்களா? ஆனால் அவரை பற்றி பேசவே கூடாது. எங்கள் அடிப்படை தொண்டம் கூட அதை பற்றி பேசக்கூடாது. அவரை பற்றி அவரெல்லாம் ஒரு வேஸ்ட்டுண்ணா. ஒரு ஒரு கவுன்சிலர் இது வரைக்கும் உருவாயிருக்காரு. அவர்கிட்ட ஒரு கவுன்சிலர் கூட ஆகலைன்னா அப்போ என்ன நோக்கத்துக்காக ஒரு அரசியல் நடத்துகிறாருன்னு மக்கள் தெரிஞ்சிட்டு இருப்பாங்க. சாட்டை துரைமுருகன் ரொம்ப கொச்சையாக பேசுகிறார். அவர் விஜய் பாட்டுக்கு டான்ஸ் ஆடுவார், அதுக்கப்புறம் வந்துட்டு விஜயை பற்றி பேசுவார். அதே மாதிரி தான் சீமானனும். அவர் நல்லா குத்தாட்டம் போடுவார், விஜயலட்சுமி கூட எல்லாரும் கூடயும் குத்தாட்டம் போடுவார். இங்கே வந்துட்டு இங்கிட்ட அண்ணா இங்கிட்ட எம்ஜிஆர்னா உன்னைய போடுறான்னு சொல்லுவார். அவர் எத்தனை பேர் போட்டாங்கன்னு யாருக்கு தெரியும்? பார்த்தீங்கன்னா வந்து இந்த சாட்டை துரைமுருகன் சொல்கிற இந்த கட்சியை வந்து ஒழிக்கலாம், இந்த கட்சி வந்து தமிழ்நாட்டுக்கு வந்ததே வந்து சாபக்கேடு. 2026 என்டிகே கட்சி ஒழிஞ்சிடும். எலெக்ஷன் எப்படி இருக்கும்ண்ணா? எலெக்ஷன் வந்து தீவிரமாக இருக்க போகுதுண்ணா. நாங்கள் எங்கள் கட்சி சார்பாக ஒவ்வொரு பூத்துலேயும் பயங்கரமாக வேலை செஞ்சு வச்சுருக்கோம். கண்டிப்பாக ஆட்சி அமைக்கிறதுக்கு 100க்கு 99% வாய்ப்பு இருக்குங்க. கண்டிப்பாக ஆட்சி அமையும். இப்போ கொங்கு மண்டலத்தில் செங்கோட்டையன் வந்துட்டார். கொங்கு மண்டலத்தில் ஜெயிக்கிறவங்க தான் தமிழ்நாட்டே ஜெயிக்கிறவங்க சமம், ஈக்குவலாக சொல்ல போனால். அரசியல் தெரிஞ்சவங்கள்ட்ட பேசினோம்னா அவங்க அதான் சொல்லுவாங்க. கொங்கு மண்டலத்தில் ஜெயிக்கிறவங்க மட்டும்தான் தமிழ்நாடே ஆளக்கூடிய ஒரு தகுதி வாய்ந்த பர்சனாக சொல்லுவாங்க. கொங்கு மண்டலத்தில் அண்ணன் அடிக்க போகிறாரு,
மதுரையில் யார் அடிக்க போகிறான்னு கூடி விரைவில் வந்துடும். சென்னையில் அண்ணன் அடிக்க போகிறாரு. எதுக்காக தளபதி வரலன்னு ஆசைப்படுறீங்க? ஆனால் நாங்கள் சின்னதாக இருந்து ஒரு உதவி பண்ணிகிட்டு இருந்தோம். எங்களுக்கு ஒரு வாய்ப்பு வருது. எப்படின்னா இப்போ எங்கள் கை காசு ஒரு 1000 ரூபா செலவு பண்ணுறோம்னா, இதே அரசியல் வந்துட்டோம்னா மக்களுக்கு தாராளமாக செலவு பண்ணலாம். எது நடைமுறை சாத்தியமோ அதை பண்ணலாம். சும்மா ஆச்சு ஊச்சுன்னு அதெல்லாம் திட்டத்தை அறிவிச்சுட்டு 533 திட்டம் நினைக்கிறேன். அவ்வளோ திட்டத்தை அறிவிச்சுட்டு டிஎம்கே மாதிரி சும்மா ஒரு 10 சொல்லாதையும் செய்வோம், சொல்லதையும் செஞ்சோம்னு சொல்லி சொல்ல மாட்டலாங்க. சொன்னதை செய்வோம், 10 இருந்தாலும் பக்காவாக செய்வோம். பாத்தீங்களா இல்லையா? பயங்கரமா இருக்கா? வண்டி நாங்கள் 2 கிலோமீட்டருக்கு முன்னாடி பார்க்கிங்கில் போட்டு இப்போ நடந்து வந்துட்டு இருக்கோம். அதுலேயே டயர்ட் ஆகிட்டோம். கூட்டம் யாருக்காச்சும் காசு கொடுக்காம வருமா? ப்ரோ யாருங்களே பாக்குறீங்களா ப்ரோ? யாருக்காவது காசு கொடுத்தீங்க யாராவது வராங்களா? யாருமே அவங்க சொந்த செலவுல அவங்க சொந்த காசை போட்டு ஒவ்வொருத்தரும் தளபதியை பார்க்கணும். தளபதி 2026 அரியணையில ஏத்தணும். நாங்க வந்துட்டு இருக்கிறோம். இந்த கூட்டத்தை பத்தி யார் யாருக்கெல்லாம் பீதி கிளம்பிருக்கு? ப்ரோ ஓபனாவே சொல்றோம்ல. முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவருக்கு தான் முதல்ல அவர் தான் இப்போ வந்து முன்ன வந்து திமுக தான் எதிரினாப்ல. இப்போ எங்க அண்ணன் கட்சிக்கு வந்தோடனே உடனே இருந்துட்டு எனக்கு விஜய் தான் எதிரி அப்படிங்கிறாரு. இந்த திரள் எதிரி திருடன் என்னதான் பண்றது? அதுதான் சொல்றேன். மாத்தி பேசுறாரு. அதான் நீங்களே வீடியோ பார்த்துருப்பீங்களே. முதல்ல தம்பி அவர் தான் வரணும், ஆட்சிக்கு வரணும்னு சொன்னாரு. இப்போ வந்துட்டு தம்பி கூட வந்தா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னாரா? இப்போ வந்து என்ன சொல்றாரு? சினிமாவில் இருந்தவன் அதை என்னமோ சொல்றாரு. என்ன சொன்னாரு? அவரு பாத்தீங்கன்னா அவரு சினிமால இருந்தாரு. தற்கொலை கூட்டமா? தற்கொலை கூட்டங்கிறாங்க. இதே 2021 இந்த தற்கொலை கூட்டத்தை தான் ப்ரோ வந்து எல்லாருமே ஓட்டு கேட்டாங்க. அப்ப யாரு ப்ரோ தற்கொலை? இல்ல நாங்க தற்கொலையா? அவங்க தான் ப்ரோ தற்கொலை. ஒன்று சேர்ந்த கூட்டம் இல்ல இது. ஏன்னா அவரு வந்தாரு, ஆட்சி பிடிச்சிருவாருன்னு பயம் தான் ப்ரோ எல்லாத்துக்கும். பல வருஷமா திருநிதி திருடிட்டு இருந்தாருல்ல. இப்ப அது கிடைக்காதுல்ல, ஆட்சிக்கு வந்துட்டோம்னா நாங்க. அதனாலதான் வேற ஒண்ணும் இல்ல ரொம்ப கொச்சா பேச பக்காமா ப்ரோ. அவன்லாம் வந்துட்டு சிம்பிளி பேசுறாரு. எங்க அண்ணா சொல்லி இருக்கிறாரு, நெகட்டிவிட்டி இக்னோர் பண்ணிருங்கன்னு சொல்லி இருக்காரு. அவ்வளவுதான் ப்ரோ. அந்த அவ்வளவுதான். சூரியனை பார்த்து ஒரு நாய் குறைச்சிக்கிட்டே இருந்தா சூரியன் வந்து ஏன்னு கேட்காதுல. அந்த மாதிரி தான் சாட்டை தருவாங்க அண்ணனும். அவர் பாட்டு குறைச்சிட்டு இருக்கட்டும், நாங்க பாட்டுக்கு எங்க வேலையை பார்த்துட்டு இருக்கோம். எங்க வேலை அண்ணனை அரியணையில உட்கார வைக்கணும். அவ்வளவுதான். இதை ஏங்க பேசிக்கிட்டு உதயநிதி ஸ்டாலின் கண்டுக்கவே இல்லை. அந்த மீட்டிங்ல பாத்தீங்கன்னா விஜயை பார்த்து வானவேலு அவர் பார்க்க கலர்ல தான் இருக்கும். ஆனா யாரு ப்ரோ? எங்க அக்கா, அந்த அக்கா நம்ம அண்ணி இருக்குல்ல, சின்ன அண்ணி சொல்றோம். நாங்க சொல்றோம். எங்க சின்ன அண்ணி கூட மாதிரி ஃளைட்ல தனியா போயிட்டு ஜாலியா இருந்துட்டு வந்துட்டு இருக்கோம். நாங்க ஒண்ணே ஒன்னு சொல்றோம் ப்ரோ. அவர் பொண்ணு கூட நீங்க பாத்தீங்களா எவ்வளவு காசு கொடுத்தாங்க, என்னென்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்களா? அவங்க எல்லாம் பேசுறதுக்கு எதுவுமே இல்ல ப்ரோ. இப்ப பாத்தீங்களா மறுபடியும் இன்னொரு கோட்டருக்கு இன்னும் 10 ரூபா சேர்த்து விற்க ஆரம்பிச்சாங்க. இப்ப 20 ஆயிருச்சு. அடுத்தது எங்க அண்ணன் மறுபடியும் கரூர் போயிட்டு பாட்டிலுக்கு 20 பாட்டு பாடணும்னு நினைக்கிறேன். பாட்டிலுக்கு 10 ரூபா இல்ல இனிமேல் பாலாஜி, இனிமேல் 20 ரூபா பாலாஜி. ப்ரோ 1.5 லட்சம் சேர் வேணா இருந்தது, ஆளுங்க இல்ல. நீங்க ஒண்ணும் இல்ல, இங்க எங்களுக்கு வந்து 30,000 பேர் 35,000 பேர் வரணும்னு சொன்னனாலதான் நாங்க இங்க. சரிங்களா? இதே வந்து இன்னும் வரணும்னு சொன்னா இன்னும் ஏகப்பட்ட கூட்டத்தை நீங்க பார்க்கலாம். பார்க்கலையா நீங்க? மதுரை மாநாட்டை பார்க்கலையா? விக்கிரவாண்டி மாநாட்டை பார்க்கலையா? எவ்வளவு கூட்டம் இருந்துச்சு. இதெல்லாம் சும்மா ப்ரோ. எங்களுக்கு இவ்வளோ பர்மிஷன் கொடுத்துருக்காங்க, அதனால நாங்கள் கட்டுக்கோப்பாக வர்றோம், போயிட்டுருக்குறோம். இன்னும் எங்களுக்கு இங்கே பர்மிஷன் இல்லை, யார் வேணாலும் வரலான்னு சொல்லி பாருங்கள். இந்த இடத்துல நீங்கள் ஒரு பெருந்துறைக்கே உங்களுக்கு ஆள் பார்த்தாது ப்ரோ. அவ்வளோ கூட்டத்தை நீங்கள் பார்ப்பீங்க. இது பார்க்கறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம். டிஎம்கே ஒழிச்சிட்டு கண்டிப்பாக டிவிகே வரும். 2026 எங்கள் அண்ணா தான் வருவார். எங்கள் அண்ணாக்காக நாங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணி கூட இருப்போம். கண்டிப்பாக எல்லாம் சப்போர்ட் பண்ணுவோம். எதுக்காக மாற்றம் ஒன்றே மாறாதது. கண்டிப்பாக டிவிகே வரும். ரொம்ப மாதிரி இருக்குண்ணா. இந்த மாதிரி கூட்டம் வேற யாருக்காச்சும் காசு கொடுக்காம கூட்ட முடியும்? இல்லை, நான் காசு கொடுக்காம இது வரைக்கும் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கும் வந்ததில்லை. இதற்கு முன்னாடி அறிஞர் அண்ணா, அதற்கப்புறம் எம்ஜிஆர், இப்போ தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி விஜய் அவர்கள். எதுக்காக 2026 தளபதி வரணும்னு நினைக்கிறீங்க? இதற்கு முன்னாடி இருந்த அரசியல் கட்சிகள் மிக சிறப்பாக செயல்பட்டு எங்களுடைய பணத்தை எல்லாம் சம்பாரித்து பெரிய பெரிய மாடி வீடுகள்லாம் கட்டிட்டு அவங்க ஒரு சொத்து சேர்த்துட்டீங்க. இப்போ ஒரு 10 வருஷம் ரிட்டையர்ட் ஆகிக்கிங்க. எங்கள் தளபதி வந்து ஒரு மிகப்பெரிய ஆட்சி தருவார். அந்த ஆட்சியில் மக்களுக்கு மிக சிறப்பான நல்ல திட்டங்களை செயல்படுத்துவார். அவருடைய அரசியல் உச்சத்தை உதறித்து 500 கோடி ரூபாய் சம்பளம், 2000 கோடி ரூபாய் வருமானம் வர இருக்க ஒரு துறையை விட்டுட்டு மக்களுக்காக இறங்கி வந்திருக்கார், நல்லது செய்கிறதுக்காக. அதற்காகத்தான் இவர் கண்டிப்பாக ஊழல் செய்ய மாட்டார் அப்படிங்கிற நம்பிக்கையில் எங்கள் தளபதி வரணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறோம். ஆனால் ஒரு முதல்ல இதெல்லாம் சரி செய்யணும் அப்படின்னு
ஒரு நல்ல எண்ணம் இருக்கணும். ஸோ இவர் வந்து இவருடைய படங்களிலும் சரி, இவருடைய செயல்பாடுகளிலும் சரி, இதற்கு முன்னாடி மக்களுக்கு நிறையா நலத்திட்டங்களையும் நிறையா செயல்களையும் செயல்படுத்தியிருக்கார். நிச்சயமாக தளபதி அவர்கள் 2026 ஆட்சிக்கு வந்தால், நல்லா கேட்டுக்குங்க, தமிழ்நாட்டில் எத்தனையோ இடங்களில் வாரத்தில் ஒரு நாள் ரொட்டிப்பால் திட்டம் செயல்படுத்திட்டு இருக்காங்க. எத்தனையோ இடத்துல தளபதி பயிலகங்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. இவர் நேரடியாக அரசியலுக்கு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் தவறு. இதற்கு முன்னாடி இவர் பல நல்ல சமுதாய திட்டங்கள், சேவைகள் இதெல்லாம் பண்ணியிருக்காரு. இலங்கையில் வந்து போர் நடந்துகிட்ருக்க டைமில் ஒரு குரல் கொடுத்த முதல் நடிகர் இவர் தான். ஜல்லிக்கட்டு போராட்டத்திலையும் கலந்து கொண்ட ஒரு நடிகர் இவர் தான். தன்னை மறைச்சிட்டு வந்து கலந்துக்கிட்டார். அதற்கப்புறம் இதற்கு முன்னாக வந்து இந்த குஜராத் பூகம்ப காலங்கள் எல்லா நேரங்களிலையும் எங்கள் தமிழக வெற்றிக்கழக தலைவர் அவருடைய பிறந்த நாளுக்கு தமிழ்நாட்டில் அன்னதானம் போடாத ஊராட்சி ஒன்றியங்களோ நகராட்சிகளோ இல்லை என்பது உண்மை. அந்த மாதிரி எல்லா இடங்களையும் அவருடைய பிறந்தநாளுக்கு வருடங்களாக எங்களுடைய விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகள் செஞ்சுட்டு வந்திருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து அரசியல் வந்து எதிர்க்கிறாங்க. சீமான்லாம் ரொம்ப கொச்சையாக பேசிட்டு, சீமான் வந்து ஒரு அரசியல் வியாபாரிங்க, அரசியல் தரகர். அவர் வந்து ஒரு நல்ல வேட்பாளர், ஒரு நல்ல செல்வாக்கு மிகுந்த ஒரு திமுக அதிமுக வேட்பாளர் நிற்கிற இடத்துல தன்னுடைய வேட்பாளரை நிறுத்தி அந்த இடத்துல அந்த வேட்பாளரோட பேரம் பேசி கடைசி நாட்களில் அந்த இடத்துல எந்த ஒரு பிரச்சாரம் செய்யாத ஒரு நபர், பிரச்சாரம் செய்யாமல் டீல் பேசி அமௌண்ட் வாங்கி பாலிடிக்ஸ் பண்ணி கொண்டு நீண்ட நாட்களாக பாலிடிக்ஸ் பண்ணி கொண்டு இருக்க ஒரு நபர் தான் நமது செந்தமிழன் சீமான் அவர்கள். விஜயலட்சுமி ஒரு ஆள் போது அவருடைய யோக்கியதை என்ன என்று சொல்வதற்கு, சீமான் எல்லாம் தளபதி விஜயை பற்றியோ அந்த சாட்டை துரைமுருகன் போன்றவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை ரொம்ப கேவலமாக பேசிட்டு வராரு. தளபதியை பார்த்து பக்கா சூரியனை பார்த்து நாய் குலைச்சா நாய்க்கு கேடா சூரியனுக்கு கேடாங்க. ரொம்ப சிம்பிளுங்க. இங்கே இருங்க, அதாவது எங்களுடைய தமிழக வெற்றிக்கலை எப்படின்னா, எங்கள் மீது வீசப்படும் ஒவ்வொரு கற்களையும் வைத்து மிகப்பெரிய கோட்டையே கட்டி அந்த கோட்டையில் 2026 அமர்வோம் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் பதிவு செஞ்சுக்கிறோம். இந்த மாதிரி விமர்சனங்கள் இருப்பதனால்தான் தமிழக வெற்றிக்கழகம் ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இதை எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும். சொல்லுங்கள் தலைவர். சங்ககிரி ப்ரோ, சேலம் மாவட்டம் சங்ககிரி வட்டத்தில் வரேன். தளபதி சிஎம் ஆனோம். எனக்கு இந்த வருஷம் ஓட்டு தளபதி தான். தளபதி தான் வருவார். எங்கள் அண்ணன் அவரு தான் எல்லாமே. நிறைய பேர் எதிர்க்கிறாங்களா அதை பற்றி? அவங்களாம் வேஸ்ட்டு ப்ரோ, பயப்படுறாங்க. பயம், ஏன்னா அண்ணன் வராரு, தளபதி சிஎம் ஆவார். இதே 2 பேர் ஏன் இந்த அளவுக்கு எல்லாம் எதிர்க்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? டிவிகே கட்சி ஓல பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர். அதுக்கு வந்து அவங்க பண்ண முடியாது, அந்த பயம் தான், வேற ஒன்றும் இல்லை. அவ்வளோதாங்க. தளபதி வந்து இதெல்லாம் எப்படி சரி செஞ்சிருவாருன்னு நினைக்கிறீங்க? ஒரு நம்பிக்கை தான். இவங்க எதுவும் சரி பண்ணல, அவர் வந்தா சரி பண்ணுவார்னு ஒரு கருத்து தான், நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பாக நம்புறோம். வந்தோடனே முதலமைச்சர் ஆக முடியுமா நிறைய பேர் கேட்குறாங்க. அதெல்லாம் நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் வர வைக்கிறோம். அடுத்த வருஷம் 2026 நம்ம தான் ஆட்சியில் இறங்குறோம், களத்தில் சந்திப்போம். டிவிகே வரணும்னு நினைக்கிறீங்க? மாற்றம் வேணுங்க, அப்படி மாற்றம் வேணும். ஏன்னா வந்து ஆண்டவங்களே ஆண்டுட்டு இருக்கிறாங்க. ஏடிஎம்கே வந்து ஒன்றும் பண்ணல, டிஎம்கே வந்து ஒன்றும் பண்ண கிடையாது. எங்களை மாதிரி வந்து இளைஞர்கள்லாம் படித்து போட்டு வேலை இல்லாத நிறைய பேர் வந்து சிரமத்தில் கஷ்டப்படுறோம். எந்த ஆட்சி வந்தாலும் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லைங்க. அதனால் இவர் தளபதி அவர் வந்தாலும் கண்டிப்பாக பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். எங்களை மாதிரி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். நாங்கள் கண்டிப்பாக நம்புகிறோம். இந்த 4 வருஷம் ஆட்சி எப்படி இருந்துச்சுங்க? ரொம்ப மோசமாக தான் இருக்கு. பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஒரு ஒழுக்கமே இல்லை சார். வேஸ்ட்டு. தளபதி வருவார், அண்ணா நிற்பார், அண்ணா ஜெயிக்க வைக்கிறோம். 2026 நம்ம தான் பிளாஸ்டா போவோம். ரொம்ப கொச்சையா பேசிட்டு அவன் வேஸ்ட் ப்ரோ, அவன் எச்சா ப்ரோ. சாமி மாலை போட்டுருக்கான் ப்ரோ, இல்லைன்னா வேற மாதிரி சொல்லிடுவேன். அவன் வந்து எப்படி சொல்றது, அவன் வேஸ்ட் ப்ரோ. சொல்லவே கூடாது, அவன் ஒரு இதே இல்லை சார். தளபதி ஒரு ஆளே கிடையாதுங்க. சீமானே வந்துங்க ஒரு ஆளே கிடையாது. முதற்கொண்டு சீமான் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 8% ஓட்டு வாங்கினது எனக்கு தளபதி ரசிகர் போட்ட பிச்சை. தளபதி ரசிகர்கள் போட்ட பிச்சை தான் அது. தளபதி ரசிகர்கள் அந்த 8% ஓட்டுமே வாங்கியிருக்க முடியாது. சரிங்களா? 2026 எவ்வளவு வாங்குவாருன்னு நினைக்கிறீங்க சீமான்? அவர் டெபாசிட்டே கிடைக்காது. கண்டிப்பா ஒரு சகுதி கூட வராது. எங்க ஏரியாவுக்கு வந்தால் அவனை செருப்பு கொண்டு நாங்கள் அடிப்போம், விரட்டி வெளுப்போம். பயங்கரமா இருக்கு. பார்த்துட்டானு இருக்கு. இங்க வந்து இதோட்ட என்னங்கிறது பயங்கரமா இருக்குது. வந்து ஆளுங்கட்சி பயப்படுறதுலே தெரியலையா? நாங்க தான் 26 விஜய் தான்.
பயங்கரமாக இருக்குங்க, தீ பறக்குது. பார்த்தீங்களா இல்லையா கூட்டத்தை? தலைவர் வர போகிறாரு. அவ்வளோதான் 26 நம்ம தான் ஒன்றுமே பண்ண முடியாது. அங்கே கொஞ்சம் திரும்பி பாருங்க நண்பா, இந்த நம்பிக்கை தான். இதே சும்மா பாருங்க, மாநாடு மாதிரி இருக்கு பாருங்க. தலைவர் வந்து எதிர்கட்சியில் கூட்டம்லாம் வந்து ஓட்டா மாறாதுன்னு சொல்லிட்டு அவங்களாம் தற்குறிங்க. உங்களுக்கு என்ன தெரியும்? அவங்க கட்சியில் இருந்தால் கூட்டமாக வந்து நம்ம கட்சியில் சேர்ந்துட்டு இருக்காங்க தலைவா. எல்லாம் உண்மை இதுதான். மக்களோட சக்தி ஒன்றுமே பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அளவுதான் தளபதி தான் இனிமேல்.